அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட 70 நபித்தோழர்களின் அடக்க ஸ்தலம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட சகாபாக்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஜனாசா தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தவில்லை. பிற்காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவர்களுக்கு ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். உஹது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தாடையெல்லாம் கிழிந்து ரத்தம் சிந்தி நிற்கும் பொழுது ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த நபியின் முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று. உடனே போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். லைஸ லக்க மினல் அம்ரி ஷை, முகம்மதே, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை. அவ் யத்துப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம். அவ் யுஅதிபஹும், அல்லது அவர்களை தண்டிக்கலாம். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? வெற்றியோ தோல்வியோ அதை தீர்மானிக்கக்கூடியவன் நான் மட்டும்தான். என்னுடைய அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்பதை போர்க்களத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனின் வசனம் வழியாக காட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியோ தோல்வியோ அது இறைவனின் தரப்பிலிருந்தான் வழங்கப்படும்.